நிர்ணயிக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் முன்னாடி நம்ம செய்த நன்மை தீமை தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது தவிர இங்க கடவுளுக்கு வேலையே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ரெண்டு விஷயத்துல பழி போட்டுன்னுக்குறோம். நம்ம எந்த முட்டாள் வேலை செய்துட்டு நமக்கு நடக்கலன்னு சொன்னா, நான் இவ்வளோ கடவுளை கும்பிட்றேங்க எனக்கு நடக்கலைங்கன்றோம், இல்லைன்னா விதிங்க நடக்கலைங்கன்றோம். ஆனா நான் செய்தது தவறுன்னு ஒத்துக்கிறதே கிடையாது மனுஷன். அந்த மாதிரி எப்போ அவன் ஒத்துக்கிறானா அப்பதான் அவனுக்கு உண்மை தெரியும். அவன் ஒத்துக்காத விதி மேலேயும் கடவுள் மேலேயும் பழி போடுறவனுக்கு எப்பவுமே உண்மை தெரியாது, தெரியாமையே போயிடும். அதனால ஒவ்வொரு மனிதனும் நம்ம செய்யறது சரியா தப்பான்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உண்மை போய் அதில் தெரியும், நன்மை தீமை அதில் தெரியும். அந்த நன்மைக்கு மேற்கு எடுத்துங்க, தீமையை தூக்கி போட்டுருங்க. அடுத்த கேள்விக்கும் இப்போ பதில் சொல்லியா, ரொம்ப நன்றி. நம்ம செய்யற பாவ புண்ணியம் தான் கர்ம வினையாகுதுன்னா, ஆமா, பாவம் வந்து ஆத்மாவுக்கு சம்மந்தப்படுது. ஆத்மாவுக்கு சம்பந்தப்படாது, மனத்துக்கு சம்பந்தப்படும். நீ செத்த உடனே மனம் எங்க போகுது, ஆன்மாவில் சேருது. அப்ப ஆன்மா என்ன பண்ற, இந்த பாவத்தை தீக்கிறதுக்கு இந்த உன் புள்ள செய்துட்டு வந்த பாவத்தை நீ தூக்கின்னு சுமக்கிற இல்ல. அப்போ அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக அந்த ஆன்மா இன்னொரு பிறவி எடுத்து கொடுக்குது. அந்த பிறவிலையாவது அந்த பாவத்தை அதை அழிக்கணும்னா சேர்த்துக்குது, திருப்பி ஒரு பிறவி எடுத்து கொடுத்துனுக்குது. அப்ப இது எதுல போனா அழியும்னா, யோகத்துல இந்த மாதிரி கலையில போனாதான் அதை அழிக்க முடியும். இந்த கலையில போனா மட்டும் போதாது, இந்த கலையில போய் நன்மையை செய்யணும், தர்மத்தை செய்யணும். அப்போ இந்த பாவத்தை அழிச்சோம்னா நமக்கு பிறப்பு இல்லை, நமக்கு பாவப்பட்ட ஜென்மம் கிடைக்காது அப்படின்றத உணரலாம், இல்லைன்னா உணர முடியாது. முக்கியமா குரு சொன்னபடி கரெக்டா பாடம் பண்ணா கரெக்டா செய்யணும். ஆமா, குரு சொன்னபடி தான் இவன் கேட்க மாட்டானே. வீட்டுக்கு போனவொடனே பொம்பளை அங்கே புடவை கட்டி நின்று வந்தோடனே குரு மறைஞ்சிட்டாரு, கண்ணுக்கு பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியுறான். அப்புறம் குரு சொன்னபடி இவன் எங்க கேட்கறத, பொண்டாட்டி ஓடியா கடைக்கு நான் தோ ஓடுறமான்னு ஓடுறான். குரு எங்க போனாரு, குரு செத்து போறாரு. அப்போ நான் இங்க வந்து சும்மா இந்த குரு எல்லாம் இந்த மாதிரி ராமாயணம் கேட்டு 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 சலிச்சு போச்சு. சொல்லி கொடுத்ததை செய்யுங்க. ஏன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேல மோகம், ஒரு பெண்ணுக்கு ஆணு மேல மோகம். இப்ப ஒரு அடுப்பாங்கரையில வேலை செய்துனப்பா ஒரு பொம்பளை, ரோட்ல ஒரு ஆம்பளை போவான், இவளுக்கு அவளுக்கும் சமயமே கிடையாது, தெரியவே தெரியாது. ஆனா தன்னறியாம அவ எழுந்து வந்து எங்கெங்க போனோம், யார் வீட்டுக்குங்க போனோன்னு கேட்பான். அதே மாதிரி இப்படி திரும்பிக்கின்னு பேசிக்கினே இருப்போம். ஒரு பொம்பளை இப்படி போவா, தன்னறியாம நான் திரும்பி பார்ப்பேன். இது ஒவ்வொரு ஆணுக்குள்ளவும் ஒரு பெண் இருக்கிறான், ஒரு பெண்ணுக்குள்ளவும் ஒரு ஆண் இருக்கிறான். அதனுடைய ஈர்ப்பு இது. இப்ப இங்க எங்க குருவுக்கு வேலை இருக்குது, குரு கோயந்தா போட்டு போடுவாரு. அதனால சக்தி தான் வந்து எதிர நிற்கும். ஏன்னா ராத்திரிக்கு சோறு போட போறது குரு